ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு தந்தூரி சிக்கன் வந்து ஜூஸியா இந்த மாதிரி வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிரில் பேன்லயும் செய்யலாம். பட் நான் வந்து இன்னைக்கு ஓடிஜில செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்துட்டு நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள், அதே அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துருக்கேன். கசூரி மேத்தி வந்துட்டு கையில க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 ஸ்பூன் தயிரு, 1/2 லெமனோட ஜூஸு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இந்த மாரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து இத மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதிலயே வந்துட்டு நான் 1/2 கேஜி சிக்கன் சேர்க்குறேன். பெருசு பெருசா இந்த மாரி வெட்டி வாங்கிக்கோங்க. நாங்க வந்து மீடியம் சைஸா தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப பெரிய பீஸா இருந்துச்சு அப்டின்னா, நடுவுல கீரைலாம் போட்டுக்கோங்க. பட் லெக் பீஸ்ல வந்து கீரல் இருக்கு. இது கூடவே குடமிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, எனக்கு டைம் இல்லங்கிறனால 2 ஹார்ஸ் தான் நான் வந்து மேரினேட் பண்ணேன். நீங்க வந்துட்டு 6 ஹார்ஸ் மேரினேட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இப்போ இதெல்லாம் மேரினேட் ஆயிடுச்சு. இத வந்துட்டு நான் ஓடிஜில வைக்க போறேன். இந்த மாரி செட் பண்ணிட்டு, ஓடிஜில வந்துட்டு 235 டிகிரி செல்சியஸ்ல 40 மினிட்ஸ் கிரில் பண்ணேன். இது வந்து தந்தூரி சிக்கன் தான். இத நம்ம தவாலயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். அது இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். நல்லா டைம்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எடுத்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்த ஆயில் தான். பட் அதிலயே வெந்துருச்சு. ஆயில் அதிகமாவே சேர்க்கல. சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே வெந்திருந்துச்சு. அவ்வளோதான். இது கூட வந்துட்டு லெமன், மயனைஸ் அண்ட் க புதினா சட்னி, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். எனக்கு டைம் இல்ல. அதனால நான் வந்துட்டு ஜஸ்ட் வெங்காயத்தோட வச்சு சாப்பிட்டுட்டேன். லெமன் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். சூப்பரா வெந்திருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இதே மாரியே வந்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது எப்படி தவால செய்றதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அதுவும் ஈஸி தான். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருக்குல்ல. ஒரு செலிப்ரேஷனுக்காக செஞ்சோம். என்ன செலிப்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ சொல்லுங்க. பாய். தேங்க் யூ.